குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஃபீனிக்ஸ் வரையர் சேனலில் பார்க்க போகிற டாபிக் டிசைன் இன்ஜினியர் ஃப்ரெஷருக்கான இன்டர்வியூ கொஷின் அண்ட் ஆன்சர் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின், ஹவு மெனி பாயிண்ட்ஸ் டு யூ நீட் டு டிஃபைன் ஃபார் தி ரெக்டாங்கிள் கமாண்ட்? ஸோ ஜென்ரலாகவே வந்துட்டு நம்ம பென்சில் அண்ட் ஸ்கேலை வச்சுட்டு பேப்பரில் ட்ரா பண்ணுறதுக்கு நிச்சயமாக 4 பாயிண்ட்ஸ் தேவை. ஆனால் வந்துட்டு ஆட்டோகேடில் அட்லீஸ்ட் ஒரு 2 பாயிண்ட்ஸ் இருந்துச்சுனாலே நம்ம வந்துட்டு ஒரு ரெக்டாங்கிளை ஈஸியாக ட்ரா பண்ண முடியும். ஸோ ஆன்சர் வந்துட்டு 2. ஸோ நெக்ஸ்ட் கொஷின், த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் parallelogram இஸ் அட் த இன்டர்செக்ஷன் ஆஃப் டேஷ். ஸோ parallelogram அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும். ஸோ மொத்தம் 4 பாயிண்ட்ஸ் இருக்கும், ABCD. ஸோ அந்த ABCDயில் ஸோ டயக்னல் A to Cக்கு ஒரு டயக்னல் வரைவோம், அதே போல் B to Dக்கு ஒரு டயக்னல் வரைவோம். ஸோ இந்த 2 டயக்னலும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் தான் வந்துட்டு சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் parallelogram. ஸோ இந்த பாயிண்ட் O தான் வந்துட்டு சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஸோ ஆன்சர் வந்துட்டு டயக்னல். ஸோ டயக்னலோட இன்டர்செக்ஷன் தான் வந்துட்டு சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கொஷின், போலார் அரே கிரியேட்ஸ் நியூ ஆப்ஜெக்ட். ஸோ ஆட்டோகேடை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு 2 விதமான அரேஸ் இருக்குது. ஒன்று ரெக்டாங்குலர் அரே, இன்னொன்று போலார் அரே. ஸோ ரெக்டாங்குலர் அரே அப்படிங்கிறது ஸோ பிக்சர் நம்பர் 1ல் இருக்கிற மாதிரி ரெக்டாங்குலர் ஷேப்பில் வந்துட்டு ஆப்ஜெக்ட் காப்பி பண்ணும். ஸோ இதே வந்துட்டு போலார் அரே அப்படிங்கிறது பிக்சர் நம்பர் 2ல் இருக்கிற மாதிரி சர்க்குலர் ஷேப்பில் வந்துட்டு ஆப்ஜெக்ட் காப்பி பண்ணும். ஸோ போலார் அரேங்கிறது என்ன மாதிரியான ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும் அப்படின்னா சர்க்குலர் பேட்டர்ன் கிரியேட் பண்ணும். ஸோ ஆன்சர் வந்துட்டு சி, இன் ஏ சர்க்குலர் பேட்டர்ன். ஸோ நெக்ஸ்ட் கொஷின், வாட் டஸ் WCS ஸ்டாண்ட்ஸ் ஃபார்? ஸோ WCS அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, வேர்ல்டு கோஆர்டினேட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஒரு சில இதில் வந்துட்டு UCS அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ UCS அப்படிங்கிறது யூனிவர்சல் கோஆர்டினேட் சிஸ்டம். ஸோ நம்ம ஜென்ரலாக ஆட்டோகேடில் பார்த்தோம் அப்படின்னா கீழே பாட்டமில் வந்துட்டு XYZ அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆக்சஸ் இருக்கு இல்லைங்களா. ஸோ இதெல்லாம் வந்துட்டு WCS இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. XYZ வந்துட்டு WCS இண்டிகேட்டர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஷின், when drawing in 2D what axis do you not work with? ஸோ நம்ம 2Dயில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ஆக்சிஸ் நம்மளாட்டி பார்க்க முடியாது. ஸோ அது என்ன ஆக்சிஸ் அப்படின்னா Z ஆக்சிஸ். ஸோ நம்ம ஆட்டோகேட்டோட விண்டோ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் ட்ராயிங் ஏரியா அப்பியர் ஆகும். ஸோ இந்த இதில் 2 ஆக்சிஸ் இருக்கும், ஒன்று எக்ஸ், இன்னொன்று Y. Z ஆக்சிஸை நம்மளாட்டி ரொட்டேட் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ நெக்ஸ்ட் கொஷின், ஹவு மெனி டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஆர் தேர் ஃபார் அன் ஆப்ஜெக்ட்? ஸோ ஒரு 3 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட்டுக்கு மொத்தம் 6 டைப் ஆஃப் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இருக்குது. ஸோ 3 லீனியர், 3 ரொட்டேஷனல். ஸோ 3 லீனியர் என்னென்ன அப்படின்னா சர்ச், ஹீப், ஸ்வே அப்படின்னு சொல்லிட்டு 3 லீனியர் மூமெண்ட் இருக்குது. அதே போல் 3 ரொட்டேஷன் மூமெண்ட், பிச், யா, ரோல். ஸோ டோட்டலாக 6 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இருக்குது. ஸோ ஆன்சர் 6 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின், வெல்டிங் ப்ரொடியூசஸ் எ டேஷ் ஜாயிண்ட். ஸோ டோட்டலாக 2 ஜாயிண்ட் இருக்குது, டெம்பரரி ஜாயிண்ட் அண்ட் பர்மனன்ட் ஜாயிண்ட். டெம்பரரி ஜாயிண்டில் பார்த்தோம் அப்படின்னா நட் அண்ட் போல்ட், ரிவர்ட் இதெல்லாம் டெம்பரரி ஜாயிண்ட். ஸோ பர்மனன்ட் ஜாயிண்டில் பார்த்தோம் அப்படின்னா வெல்டிங் இந்த மாதிரியான இதெல்லாம் பர்மனன்ட் ஜாயிண்ட். ஸோ டெம்பரரிக்கும் பர்மனண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா ஸோ டெம்பரரியில் நம்ம ஃபியூச்சரில் தேவைன்னா கிளட்டிக்கலாம். ஸோ இதே பர்மனண்ட்டில் அந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ பார்ட்டை ப்ரோக் பண்ணி தான் நம்மளாட்டி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆன்சர் பர்மனன்ட் ஜாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஷின், ரைட் த ஃபார்முலா அண்ட் த யூனிட் ஃபார் த கியர் மாடியூல். ஸோ கியர் மாடியூலுக்கான ஃபார்முலாவும் அதனுடைய யூனிட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது ரொம்ப இம்பார்ட்டண்டானது, நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஷின். ஸோ கியர் மாடியூல் தான் ஒரு கியருக்கான பேசிக் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ கியர் மாடியூல் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு 2 டேர்ம் தெரிஞ்சிருக்கணும். ஒன்று நம்பர் ஆஃப் டீத்து, இன்னொன்று பிச்சு சர்க்கிள் டயமீட்டர். ஸோ பிச்சு சர்க்கிள் டயமீட்டர் அப்படிங்கிறது ஸோ இந்த கியரோட டூத்தோட டாப் சர்ஃபேஸ்க்கும் பாட்டம் சர்ஃபேஸ்க்கும் இன்டர்மீடியேட்டில் வர்றது தான் பிச்சு சர்க்கிள் டயமீட்டர். ஸோ பிச்சு சர்க்கிள் டயமீட்டர் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஸோ இந்த 2 கியரும் மீட் ஆகிற பாயிண்ட், அதாவது பிச்சு ரெண்டுமே என்கேஜ் ஆகிற பாயிண்ட் தான் பிச்சு சர்க்கிள் டயமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த 2 பிச்சுமே மீட் ஆகக்கூடிய ரேடியஸ் இன்ட்டு 2 தான் பிச்சு சர்க்கிள் டயமீட்டர். ஓகே, இப்போ வாங்க ஃபார்முலாக்குள்ளே போகலாம். மாடியூல் அப்படிங்கிறது pitch circle diameter versus
நம்பர் ஆஃப் டீத்தினுடைய ரேஷியோ தான் வந்துட்டு மாடியூல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே போல் மாடியூலோட யூனிட் வந்துட்டு எம்எம். எதனால் அப்படின்னா பிஜி சர்க்கிள் டயமீட்டரோட யூனிட் வந்து எம்எம், நம்பர் ஆஃப் டீத்துக்கு வந்து யூனிட் கிடையாது. ஸோ அது வந்து நம்பர்ஸ். ஸோ அதனால் இதனோட யூனிட் வந்து எம்எம். ஸோ அதே போல் மேட்டிங்கில் இருக்கக்கூடிய 2 கியர்ஸோட மாடியூல் வந்துட்டு சேமாக இருக்கும். ஸோ இதே காம்பவுண்ட் சாஃப்டில் இருக்கக்கூடிய கியர்ஸனுடைய மாடியூல் வந்து சேமாக இருக்கணும் அப்படின்றதுக்கான நீட் வந்து கிடையாது. So next question, a bolt is specified as a M12 cross 1.5 6H PI, explain the designation அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேர்முக்கான எக்ஸ்பிளனேஷன் வந்து நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு அதே போல் இருக்கக்கூடிய ஒரு மாடல் வந்து காமிக்கிறேன். ஸோ இந்த இதில் வந்து M3 cross 0.5 6H. ஸோ எம் அப்படிங்கிறது மெட்ரிக் அப்படின்றத மென்ஷன் பண்ணுது. ஸோ யூஎன்சி அப்படின்னா யூனிவர்சல் நேஷனல் கோர்ஸ் த்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. யூஎன்எஃப் அப்படின்னா யூனிவர்சல் நேஷன்ஸ் ஃபைன் த்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து இன்ச்சஸ் த்ரெட்டுக்கு வருது. ஸோ யூஎன்எஃப் யூஎன்சிலாம் வந்து இன்ச்சஸ், எம்முங்க அப்படிங்கிறது மெட்ரிக். ஸோ அதே போல் 3 இந்த இதில் வந்து 3ன்னு கொடுத்துருவாங்க. ஸோ அது வந்து நாமினல் மேஜர் டயமீட்டர். எப்பயுமே வந்துட்டு த்ரெட்டினுடைய மேஜர் டயமீட்டர் தான் வந்து கொடுப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா 0.5. ஸோ இந்த 0.5 அப்படிங்கிறது பிச் இன் எம்எம். ஸோ பிச் அப்படிங்கிறது ஒரு த்ரெட்டினுடைய ரூட்டுக்கும் அடுத்த த்ரெட்டினுடைய ரூட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் வந்து பிச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 6H. ஸோ 6H அப்படிங்கிறது த்ரெட்டினுடைய கிளாஸ். ஸோ இந்த கிளாஸ் வந்துட்டு எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் த்ரெட்டை பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஸோ எக்ஸ்டர்னல் அப்படின்றத எதை மென்ஷன் பண்ணுறாங்கன்னா ஷாஃப்ட்டை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. அதாவது போல்ட் அதை வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. நம்ம நேற்று வீடியோலே பார்த்துருப்போம். ஸோ ஸ்மால் லெட்டரில் இருக்கக்கூடிய GHCD இதெல்லாம் வந்துட்டு ஷாஃப்ட் பேசிஸ் சிஸ்டம். கேபிட்டல் லெட்டரில் இருக்கிறது எல்லாமே வந்து ஹோல் பேசிஸ் சிஸ்டம். ஸோ இந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் வந்து 8Gங்கிறது லூஸ் ஃபிட்டு, 6G அப்படிங்கிறது மீடியம் ஃபிட்டு, 4H அப்படிங்கிறது க்ளோஸ் ஃபிட்டு. ஸோ அதே போல் இன்டர்னலில் பார்த்தோம் அப்படின்னா 7 கேபிட்டல் H வந்து லூஸ் ஃபிட்டு, 6Hங்கிறது மீடியம் ஃபிட்டு பட் ஆனால் இது வந்து ஹோல் பேஸ்டு, 5H அப்படிங்கிறது க்ளோஸ் ஃபிட்டு ஹோல் பேஸ்டு. ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளாஸ் வந்துட்டு கஸ்டமரோட ரெக்குவயர்மெண்ட்டை பொறுத்து வந்து இது வந்து வேரி ஆகும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து லூஸ் ஃபிட் அப்படிங்கிறது வைப்ரேஷன் இல்லாத லீக் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற ஏரியாலாம் வந்து இது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து இது இரிகேஷன் பர்பஸில் வந்துட்டு எந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அன்னெசரி, இந்த இடத்துல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கிடையாது அந்த மாதிரி இடத்துல அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே போல் வந்துட்டு க்ளோஸ் ஃபிட் வந்து 4H வந்துட்டு எதில் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஏரோஸ்பேஸ் எக்யூப்மெண்ட்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. அதே போல் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸு, ரோபோட்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் எல்லாத்துலேயும் வந்துட்டு 4H வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்துட்டு த ஆங்கிள் ஆஃப் ACME ஸ்க்ரூ த்ரெட் இஸ். ஸோ ACME ஸ்க்ரூ த்ரெட். ஸோ ACME அப்படின்னா வந்துட்டு அமெரிக்கன் கார்ப்ஸ் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு அடுத்தது வந்துட்டு நம்ம என்னென்ன டைப் ஆஃப் த்ரெட் இருக்குது அப்படின்றத பார்த்துலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்துட்டு V த்ரெட். ஸோ V த்ரெட்டினுடைய ஆங்கிள் வந்துட்டு 60 டிகிரி ஆங்கிளில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு விட்வொர்த். ஸோ விட்வொர்த் மெக்கானிசத்தில் அந்த த்ரெட்டை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதனுடைய ஆங்கிள் வந்துட்டு 55. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பட்ரஸ் த்ரெட். ஸோ பட்ரஸ் த்ரெட் வந்து ஹெவி லோட் அப்ளிகேஷன், சிங்கிள் டைரக்ஷனல் லோட் அப்ளிகேஷனுக்காக இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதனுடைய ஆங்கிள் வந்துட்டு 45 டிகிரி. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்கொயர் த்ரெட். ஸோ ஸ்கொயர் த்ரெட் வந்து டபுள் சைடு ஹெவி லோடு ஆப்ரேஷன்ஸ்க்கெலாம் வந்து இது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து இதெல்லாம் ஏர் பிரேக் காம்போனன்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய பார்க்கலாம். ஸோ இதனுடைய ஆங்கிள் வந்துட்டு 90 டிகிரி. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ACME த்ரெட். ஸோ இப்போ இந்த ACME த்ரெட்டினுடைய ஆங்கிள் வந்துட்டு 29 டிகிரி. ஸோ அதே போல் வார்ம் த்ரெட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுமே வந்து சேம் ஆங்கிள் தான், பட் ஆனால் ஹைட் ஆஃப் த த்ரெட் வந்து கொஞ்சம் வேரி ஆகும். ஸோ இப்போ நம்ம கொஷினில் கேட்டிருக்கிறது ACME ஸ்க்ரூ த்ரெட். ஸோ அதனுடைய ஆங்கிள் வந்துட்டு 29 டிகிரி. இதுதான் வந்து ஆன்சர். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். Thank you for watching this video.